கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிற ஆசீர்வாதங்களையும் அதில் இருக்கிறதான உயர்வையும் வெற்றியையும் செழுமையையும் எடுத்து காட்டும்படியாக இந்த நாளிலே உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வார்த்தையை பாருங்கள், சந்தேகம் இருந்தால் என்னோடு கேளுங்கள். அது மாத்திரமல்ல, இதில் இருக்கிற நிறைவை எடுத்துக்கொள்ளுங்கள், குறைவை விட்டு விடுங்கள், நிறைவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் நல்வாழ்வு மிக முக்கியமாக இருக்கிறது, உங்கள் சுகவாழ்வு முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாடத்துக்கு செல்வோம். எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை தெரிந்து கொள்ள வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அழைப்பை பற்றி பேசுகிறோம். தேவனுடைய அழைப்பு 1 பேதுரு 3:9 வாசித்தோம். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து சொல்லுங்கள். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை மீண்டும் சொல்லுங்கள். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்லது அழைக்கப்பட்டவள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். நான் அறிந்திருக்கிறேன். சில காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமான்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பேசினேன். தேவன் உலகத்தின் பாவங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:19 உலகத்தின் பாவத்தை எண்ணலை. அப்படியானால் பாவத்தை எண்ணியிருந்தார் என்றால் அழித்திருப்பார். தேவன் பாவத்தை எண்ணலை. அதுக்கு பதிலாக தேவன் மனதுருகி நாம் பாவிகளாக இருந்தபோது பாவிகளை நீதிமான் ஆக்குவதற்காக தேவன் இயேசுவை அனுப்பி நம்முடைய பாவத்தை அவர் மேலே சுமத்தி அவருடைய நீதியை நம்ம மேலே தந்து நம்மை நீதிமான் என்ற அந்தஸ்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை பாவமாக்கினார் என்று பார்த்தோம். கடந்த காலத்திலே ஒரு மனிதனாலே பாவத்தினாலே மரணமும் வந்தது போல என்று வாசித்தோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே அதை தியானித்தோம். எப்படி ஒரு மனிதன் ஆதாமனாலே பாவம், அவன் செய்த கனியை நாம் சாப்பிடவில்லை, ஆனாலும் அவன் பின்னாலே அந்த மரணங்களும் சாபங்களும் அழிவுகளும் வந்தது. நான் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கும் ஆதாமுக்கும் சம்பந்தம் இல்லையே, அவர்தானே கனி சாப்பிட்டார், நான் சாப்பிடவில்லையே, எனக்கு ஏன் மரணம், எனக்கு ஏன் அழிவு என்று சொல்ல முடியாது. அவனுடைய வம்சத்தில் வந்தது போல. அதுபோல இயேசு என்ற ஒருவர் நீதி செய்தார். ஆதாம் ஒருவன் பாவம் செய்தான், பாவம் மரணம் வந்தது. இயேசு என்ற ஒருவர் நீதி செய்தார். அவரை விசுவாசிக்கின்ற பொழுது எப்படி பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் அழிவுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, பாவம் எப்படி ஒரு குடும்பத்தில் நாசங்களையும் துன்பங்களையும் கொடுக்கத்தக்கதாக மக்களை ஆண்டு கொண்டது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி, அதை ரோமரிலே கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்து என்றும் ஒருவனாலே, இயேசு கிறிஸ்து என்ற 2ஆம் மாதமாகிய இவராலே நமக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீதியும் சுகமும் நல்வாழ்வும் நம்மை ஆண்டு கொள்கிறது. அப்படியானால் இந்த சத்தியத்தை அறியாமல் விளங்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழைய தரித்திரம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை விலகி கொள்கின்ற பொழுது, அதை புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீதி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்கிறது. அதாவது சுகம் ஒரு மனிதனை ஆண்டு கொள்கிறது, நல்வாழ்வும் சுகவாழ்வும் விருத்தியும் ஐஸ்வர்யமும் ஆண்டு கொள்கிறது. அப்போ தரித்திரம் என்பது சாபம் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீ என்னுடைய வார்த்தைகளை கை கொள்கின்ற பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்கிறான். தேவனுடைய வார்த்தைகளை மீறுகின்ற பொழுது வாழ்க்கையில் குறைவுபட்டு தாழ்ச்சி அடைந்து எல்லாம் இழந்து நீ சேவிப்பாய், நீ கடன்காரனாக இருப்பாய் என்று சொல்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது? தரித்திரம் என்பது ஒரு சாபம். ஆனால் நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து தம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆகையினாலே நமக்கு ஆசீர்வாதம். இது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். அப்போ நம்ம அழைத்ததினாலே அதை அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள், நீதிமானாகிறீர்கள். இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, மற்ற வசனங்களுக்குண்டான காரியங்களை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், நாம் இயேசு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், குற்றமற்றவர்கள், நீதிமான்கள் என்று சொன்னேன். அதோடு கூட நீங்கள் ஊழியக்காரர்கள் என்பதை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போது சீஷர்கள் சீஷராக்கப்பட வேண்டும். அப்போது ஒரு சீஷன் அடிமையாக்குறதில்ல, ஒரு மனிதனை தனக்கு அடிமைப்படுத்துறதில்ல. அவன் ஒரு சீஷன் இன்னொரு சீஷராக்கப்பட வேண்டும். அதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம்.
பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு குறிப்பிட்ட விதத்திலே கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் நீதிமன்களாக இருக்கிறார்கள், அவர்களும் ஊழியக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இது மிக முக்கியமான காரியம். அருமையானவர்கள் நினைக்கிறாங்க, நான் ஊழியக்காரர் இல்லை, அவர் தான் ஊழியக்காரரு, ஆகையினால் அவர் பார்த்துக்கிட்டார் சொல்லிட்டு இவங்க தாளந்து எதையுமே செய்யாதபடி ஒரு தாளந்து இருந்தால் கூட அந்த தாளந்தை புதைத்து விடுகிறார்கள். ஆனால் தாளந்து புதைத்தவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்தை இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். அப்போ 5 தாளந்து உள்ளவர்கள் 5 5 விட்டார்கள், 10 10 விட்டார்கள். இந்த ஒரு தாளந்து உள்ளவர்கள் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஊழியக்காரர் இல்லை, அவர் பாஸ்டர் பார்த்துக்கிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார் சொல்லிட்டு இவர்கள் எந்த ஊழியத்தையும் செய்கிறது இல்லை. நான் காணிக்கை கொடுத்தா போதும், கர்த்தர் பார்த்துக்கிடுவார் சொல்கிறாங்க. இல்லை அருமையானவர்களே, நீங்கள் ஊழியக்காரர்கள், மறந்துடாதீங்க. உங்கள் தாளந்துகளை புதைத்து விடாதீர்கள், உங்களுக்கு இருக்க திறமைகளை புதைத்து விடாதீர்கள். நீங்கள் ஊழியக்காரர்கள், நீ தேவனுடைய பிள்ளை என்று மாத்திரமல்ல, தகப்பனாகிய உங்கள் பிதாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் நீதிமான்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் என்பதை ஒரு சில வசனங்களை மூலமாக நான் உங்களுக்கு அதை நான் தெரியப்படுத்த போகிறேன். நீங்க நினைக்கலாம், இது முழுது விட்டா தான் ஊழியக்காரர், இது ஃபுல் டைம், இது பார்ட் டைம், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, ஊழியக்காரர். நான் ஊழியக்காரர் இல்லை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, என்றால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆகையினாலே அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே கொடுக்க போகிறேன். கவனியுங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. நல்லா விளங்கிக்காங்க. அன்பு, முதலாவது தேவன் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி, ஏதோ பாதி முக்கால்வாசி கழுவல, ஒரு 90% கழுவல, முழுவதும் கழுவிட்டாதான். இது என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்புங்கிறது முழுவதும் கழுவுறார். அதான் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கின்னு பழைய ஏற்பாடில் சொன்னார். பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட அநேக காரிய தீர்க்க தரிசனங்கள். ஆனால் அது இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அது நிறைவடைகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வேதவசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படவங்களை யாரையும் ஆக்கினிக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் கழுதுகள் அல்ல, குப்பை அல்ல, நீங்கள் மண் அல்ல, ஆண்டவர் உங்களை மிதிக்கிறது அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், குயவன் கையில் இருக்கிற களிமண், குயவன் அவருடைய மனதின்படி அவருடைய கற்பனையின்படி உருவாக்குவது போல தேவன் தன் மனதின்படி கற்பனையின்படி உருவாக்குறார். அவருடைய கற்பனை என்ன? வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு குறித்து உயர்வான எண்ணம் இருக்குன்னு சொல்றாரு. உங்களுக்கு குறித்த எண்ணங்கள்லாம் தீமைக்காக அல்ல, நன்மைக்குத்தான். தேவன் மண்டல் முழுவதும் நம்மை உயர்த்துவதில் நம்முடைய புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத, வானத்துக்கு பூமி எவ்வளவோ அவ்வளவு தூரமா அவருடைய எண்ணங்கள் இருக்குதான். ஆனால் நம்முடைய சின்ன எண்ணத்தை வச்சு தேவனுடைய எண்ணத்தை மட்டுப்படுத்த, ஏன்னா இதுக்கு மேலே ஆஸ்வதிக்க மாட்டார், இதுதான் என் லிமிட்டு, இதுக்கு மேலே எனக்கு கிடையாது. இல்லை அருமையானவர்களே, தேவனுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. அதில் அந்த மனிதர்கள் தேவனுடைய எண்ணத்தை தன்னுடைய எண்ணத்தை கொண்டு மட்டுப்படுத்துகிறார்கள். இதுக்கு மேலே இல்லை, நான் மண், நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றுக்கு உதவாதேன் சொல்லி சொல்லி ஒன்றுக்கு உதவாதவங்க போயிடுறாங்க. நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகணும் ஆண்டவரே சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் படித்து சொல்கிறேன், நீங்கள் நீதிமான்கள். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்? நீங்கள் ஊழியக்காரர்கள், இது ரொம்ப முக்கியம். அவர் தான் ஊழியக்காரர், அவர் தான் பாஸ்டர் கிடையவே கிடையாது, நீங்கள் ஊழியக்காரர்கள். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறாங்க. இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க? நீங்க ஊழியக்காரர் என்று சொல்லுகிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க. அப்ப இங்க என்ன சொல்ற? நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து நம்மங்கள் பாவங்கள் அற நம்மை கழுவி, அதான் யோவான் சொல்ற, பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமேன். சொல்றாங்க, நீங்க ஊழியக்காரர் கிடையாது, நாங்க தான் ஊழியக்காரர், நாங்க தான் ஆர்டினேஷன் பண்ணப்பட்டவங்க. உங்களை அழைச்சாங்களா? உங்களை ஆர்டினேஷன் பண்ணாங்களா? இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே, யாரும் உங்களை ஆர்டினேஷன் பண்ணாங்க, கை வச்சாங்க, அதெல்லாம் கிடையாது. தேவன் உங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்த போது உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் என்ன? நீங்கள் தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, பரிசுத்தமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஊழியக்காரர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் உங்களை பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ராஜாவாக ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மறந்துடாதீங்க. சொல்லுங்க, நான் ராஜா, நான் ஆசாரியன், நான் அடிமை அல்ல. சொல்லுங்க, நான் அடிமை அல்ல,
நான் குப்பை அல்ல, நான் தூசி அல்ல, எந்த வஞ்சகமும் என்னை வஞ்சிக்க முடியாது, எந்த சூதும் என்னை ஏமாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் கண்கள் தெளிவாக இருக்கிறது, என் மனது தெளிவாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு தெளிவாக சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நான் விசுவாசிக்கிறேன். வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. நான் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். பாரம்பரியத்தை அல்ல, மனிதனுடைய பேச்சை அல்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என்னை பிள்ளை என்று சொன்னால் ஆம், நான் பிள்ளைதான். தேவனுடைய வார்த்தை என்னை நீதிமான் என்று சொன்னால் ஆம், நான் நீதிமான் தான். தேவனுடைய வார்த்தை என்னை குற்றமற்றது சொன்னால் ஆம், நான் குற்றமற்றவன் தான். தேவனுடைய வார்த்தை நான் கண்டிக்கப்படாது என்று சொன்னால் என்னை யாரும் கண்டிக்க முடியாது, என்னை யாரும் குறை சொல்ல முடியாது. நான் கண்டிக்கப்படாதவன் தான். அதே தேவனுடைய வார்த்தை என்னை ஊழியக்காரன் என்று சொல்லும்போது, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நான் ஊழியக்காரன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, அவனை ஆர்டினேஷன் பண்ணாங்களா? யாரும் எனக்கு ஆர்டினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? அது தேவையில்லை. தீர்க்கதரிசனம் சொன்னாங்களா? இல்லை. வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசனத்தோட வேதம் சொல்கிறது, எழுதப்பட்ட வார்த்தை சொல்கிறது. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார். சொல்லுங்க, நான் ராஜா, நான் ஆசாரியன். அந்த காலத்திலே ஒரு மனுஷன் ராஜாவாகுவதற்கு அபிஷேகம் பண்ணினார்கள், ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணினார்கள். எலியாவிட்ட சொன்னார், எலிசா அபிஷேகம் பண்ணினார். சாமிகிட்ட சொன்னார், போய் இவன் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். பின்ன தாவீது ராஜா அபிஷேகம், அவருக்கு அபிஷேகம். ஆனால் புதிய ஒரு ஏற்பாடிலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதான் இயேசு சொன்னார், யோவான்சானோட நம்ம பெரியவர்களாம், எலியா எலிசாவோட பெரியவர்களா நாமே, அது இயேசுவே சொல்லுகிறார். அப்படி அந்த விதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த விதத்தில் பெரியவர்கள்? நீங்கள் ஒன்றுவேளை நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம். உங்களுடைய இனம் என்ன, உங்கள் குலம் என்ன, நீங்கள் நெட்டையா குட்டையா கருப்பா சிவப்பாங்க கேள்வி இல்லை. மாம்சத்தின்படி நான் உங்களை பார்க்கல, தேவனுடைய ஆவியின்படி. அநேகர் மாம்சத்தின்படி, நான் என் சாரி, என் இனம், என் கோலம் யார், அதெல்லாம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை ஆவியின்படி பார்த்தால் நீங்கள் யார்? இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் யார்? நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ராஜாக்கள். சொல்லுங்க, நான் ராஜா, நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன், நான் ராஜவம்சத்தை சேர்ந்தவன், நான் ஆசாரியன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் ராஜரீக சேர்த்து ஆசாரியன். எப்படி சொல்றீங்க? தேவன் என்ன ஆர்டினேஷன் பண்ணார்? எனக்கு ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மனிதன் ஆர்டினேஷன் பண்ண வேண்டியது இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமீன். நான் ராஜா தான், நான் ஆசாரியன் தான், என் தகப்பனுடைய வேலையை செய்வேன், நான் செய்வேன். என்னால் ஏன் அளவுக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவேன். சொல்லுங்க, என்னை பணத்தை கொண்டு தேவன் கூட நான் முதல்ல ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பேன், என் ஐஸ்வர்யத்தை கொண்டு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பேன். அதற்கு எனக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆகையினாலே போதும் என்பது எனக்கு போதும் இல்லை, என் தேவன் ராஜ்யத்தை கட்டுவது எனக்கு போதாது, இன்னும் ஏராளமாக எனக்கு தேவை. இயேசுவின் நாமத்திலே நான் ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பேன், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் இங்கே யோவான் சொல்கிறார், ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். அது ஆக்குனது யாரு? எந்த மனிதனும் அல்ல, எந்த உபதேசியாரும் அல்ல, எந்த சக்தியும் அல்ல, தேவனே உங்களை ஆக்கினாராம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தாராம். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினாராம். அப்போ தேவனே ஆக்கியிருக்கான்னு சொல்லும்போது நான் எப்படி மறுதலி? அதற்கு ஆன்டியா நான் பேசும்போது, இதற்கு எதிர்ப்பறையா பேசும்போது ஆன்டி கிறிஸ்டா மாறிடுது. அந்தி கிறிஸ்துனா என்ன? ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்து என்றால் வேத வசனம், வசனத்தை விரோதமா பேசினா ஆன்டி கிரைஸ்ட். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றது. ஆன்டி அகைன்ஸ்டா பேசுறது. தேவனுடைய வார்த்தை தெரியாம பேசுறது அறியாமல் சொல்லலாம். வசனம் சொன்ன பிறகு அது அப்படி இல்லை, இப்படித்தான், அது இப்படி செஞ்சா தான் உங்கள் ஊழியக்காரன் அப்படின்னு ஆன்டியா அகைன்ஸ்டா பேசினா ஆன்டி கிறிஸ்டா மாறுவோம். அதனால அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களை ஊழியக்காரன் சொன்னா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விளங்கலை, ஆனால் நான் ஊழியக்காரன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஒத்துப்போங்க, கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, இதை யோவான் சொன்னார். இந்த வார்த்தையை பேதுரு என்ன சொல்லுகிறார்? பேதுரு கூட என்ன சொல்லுகிறார் பார்ப்போமா? பேதுரு 1 பேதுருலே வாசியுங்க, 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் யார்? இது முதல்ல விளைக்கொள்ளணும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நான் யார்? நான் நீதிமான் மாத்திரமில்லை, நான் ஊழியக்காரன். சில சொல்றாங்க நீ ஊழியக்காரன், நாங்கள் தான் ஊழியக்காரன். இல்லை, எல்லாரும் ஊழியக்காரங்க தான். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரு சரீரத்தின் அவயவங்கள், எல்லாரும் ஊழியக்காரங்க தான். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போமா? எங்க இருக்கிறது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியார்களாக இருந்து, திருவசனத்துக்கு கீழ்ப்படியார்கள் வந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்போ திருவசனத்தும் சொல்லுது, திருவசனம் ஊழியக்காரன் சொல்லுது. அது எப்படி? அதுக்கு பிரதிஷ்டை தேவை, அதுக்கு ஒரு பெரிய அழைப்பு தேவை. அது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இது இந்த கனமான ஊழியத்து இது தகுதியாகிறது இல்லை. ஆரோனுக்கு என்ன அழைப்பு இருந்துச்சு? கர்த்தர் மோசேயை ஆடு மேய்ச்சிட்டு போது அழைச்சார். இவன் சொன்னா இது வேற ஆள் அனுப்புங்கன்னா, சரி உன் சகோதரன் ஆரோனுக்கான கூட்டிக்கான்னாரு. அதுதான் அவனுடைய அழைப்பு. ஆரோனை விட விசேஷமான அழைப்பு பெற்றவங்க தான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். எப்படி சொல்றேன்?
1 கொரிந்தியர் 1:9 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய குமாரனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ இயேசுவோட ஐக்கியமா இருந்தா இயேசுவுக்கு என்னெல்லாம் ஆற்றல் உண்டோ, எல்லாம் திறமை உண்டோ, அத்தனை கிருபைகளும் உங்கள் மூலமா வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் தான் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்ப தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்தார், இவரை முன்குறித்தாரோ அழைத்தார், இவர்களை அழைத்தார் நீதிமானாக்கினார், இவர் நீதிமானாக்கினாரோ மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமை தான் படல. அப்போ வசனத்தை விளங்கினா மகிமைப்படலாம், வசனத்தை விளங்காம போனா விளங்காது. அப்போ மகிமைப்படணும். இந்த பூமியில மகிமையான வாழ்க்கை, மகிமைங்கிறது பரலோகத்தில் இல்லை, இந்த பூமியில. அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவும் புறஜாதிக்கு வருது. வேற ஆசீர்வாதம் இல்லை. சில ரொம்ப வியாதி வந்தா இது கர்த்தருக்கு கூட ஆசீர்வாதங்கிறாங்க. சில பாடு வந்தா எண்ணி பாடு, இந்த கர்த்தர் செஞ்ச நன்மைகளை. எது எண்ணி பாரு நன்மை? வியாதிகளும் துன்பங்களுமா கர்த்தர் செய்த நன்மை? அந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசல. கலாத்தியர் 3:14 விசுவாசிக்கு என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார் மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், வேற விதமான ஆசீர்வாதம் இல்லை. சில இது ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதங்கிறாங்க, சில வியாதி வந்து ஆசீர்வாதங்கிறாங்க. நான் ஒரு காலத்துல தான் போதிக்கப்பட்டேன். அதனால வியாதி இல்லைன்னா கூட வியாதிக்காக ஜெபம் பண்ணோம். நாங்க செஞ்சோம் ஒரு காலத்துல, அறியா முட்டாள்தனமா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சிலது வியாதி ஒரு ஆசீர்வாதங்கிறாங்க, கர்த்தருக்காக அடிகளும் உதைகளும் படுவது ஒரு ஆசீர்வாதங்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பத்தி ஆபிரகாம் சொல்லல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படி இல்லை. நான் பிள்ளைகளை பார்த்து உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவனுக்கு நீடித்து திருப்தியாக்குற ஒரு ஆசீர்வாதம், உன்னை ஆஸ்வதிக்கல ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். ரொம்ப டேஞ்சர். பேசும்போது கூட யோசிக்கணும். சொல்ல போய் சபிச்சிருவாங்க. இல்லை, உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். அது ஆண்டு ஆசீர்வாதம். அதுதான் உன் மூலமா சாதி ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உன் பேரை பெருமைப்படுத்த சொல்லிட்டே போறாரு. அப்போ ஆபிரகாம் அந்த விதமா தான் ஆசீர்வாதம் ஒழிய எல்லாரும் இன்னைக்கு அநேக சில மக்கள் சொல்றாங்களா, ஆவிக்குரிய மக்கள் சொல்றது போல இதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம், எனக்கு பரலோகத்தில் ஆசீர்வாதம், இந்த பூமியில ஒண்ணு இல்லை. கிடையாது அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனா கலாத்தியர் 3:14 சொல்லுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுனால புறஜாதிக்கு வருது, உங்க செயல்னால அல்ல, இயேசு விசுவாசிப்பதனால வருகிறது. அப்போ இப்ப இயேசு விசுவாசிப்பதனால நீங்க இப்ப யாரும் ஊழியர்கள். அதனால என்ன சொல்றாங்க, நான் ஊழியக்காரன் இல்லைங்க, நான் விசுவாசிங்க, நான் ஒன்றும் இல்லைங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அறியாமை அதை மாற்றும்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. இப்போ எங்க என்ன சொல்லுகிறார்? அப்ப திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதிருந்து இடறுகிறார்கள். 1 பேதுரு 2:8. அது மாத்திரமல்ல, அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களாம். இடறுகிறாங்க. அது எப்படி? அப்ப ஊழியக்காரன் அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு பிரதிஷ்டை வேணும், அதுக்கு ஒரு அழைப்பு வேணும். இல்லைங்க, அது ரத்த புண்ணியத்தினால கிடைச்சது. என்ன சொல்ற பாருங்க, நீங்களோ 9 நீங்களோ, இதான் நீங்களோ, நாங்களோ சொல்லல, நீங்களோ விசுவாசியை பார்த்து நீங்களோ. இப்ப நீங்கன்னா எல்லாரும், அதுல நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிறோம். நீங்களோ தேவனுடைய பிள்ளைய வசனம் சொல்றதை ஒத்துக்கோ. அப்படி நீங்க கிடைச்ச என்ன திறமை இருக்கோ அதை செய்யுங்க. நீங்க என்ன போல போதிக்குன்னு நான் சொல்லல. ஏதாவது ஒரு ஊழியம் உங்கள் பணத்தை கொண்டு ஆத்துமால ஆதாயப்படுத்துங்க. யாருக்கோ எனக்கோ கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தர், நான் ஆண்டோடைய வார்த்தையா ஒன்றும் இல்லாமல் வந்து பிச்சைக்காரனா வந்தேன், கர்த்தரை தேடினேன், எனக்கு ஆஸ்வதிப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ என்னுடைய பிரசங்கத்தை எடுத்து மற்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்தும்படியா நீங்க பிரயாசப்படலாம். ஆனா அதை விட சிறந்தது என்ன? உங்க பணத்தை எடுத்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களோ, நாங்களோன்னு சொல்லல, நீங்களோ உங்களை வாசிக்கிறேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நல்ல விளைவிக்காங்க. அப்ப எதுக்காக? எதை அறிவிக்கணும்? சாபத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. சில சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் சாபத்தை கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க பெருதே, அது கொஞ்சம் சாபம் இருக்கணும் பெருதே. அல்லேலூயா. அதை பிரசங்கம் பண்ண நீங்க பண்ணிக்காங்க, அது எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் சாபத்தை விரும்பல. வேதம் சொல்லுது சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது போர்வை போல மூடிக்கிடுமா, அவன் நித்தம் கட்டிக்குள்ள கட்சியா மாறிடுமா. ஆகையினால அது வந்து அவனை விடாதான், அந்த எலும்புக்குள்ள பாயுமா, அவன் உடம்புக்குள்ள பாய்ச்சிடுமா சாபத்தை விரும்பி பிரசங்கம் பண்ணா. அப்ப நான் ஆசீர்வாதத்தை விரும்பி பேசுறேன், அதுவே என்னை மூடி இருக்குது. ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், சுக வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், தேவனுக்கு உகந்த வாழ்வு ஒரு ஆசீர்வாதம், பாவம் இல்லாத வாழ்வு, வியாதி, அதெல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யம், ஆண்டோட பாவம் இருக்க இடத்துல தரித்திரம் இருக்கும், பாவம் இல்லைன்னா ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பி பேசுகிறேன், அது வருகிறது, அது வாழ்க்கையை மேற்கொள்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இங்க என்ன சொல்றாரு? அப்போ இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பாக்கியம், நீங்க தேவனுடைய பிள்ளை மாத்திரமல்ல, நீங்க நீதிமான் மாத்திரமல்ல, ஊழியக்காரன். இங்கே முதல்ல யோவான் சொன்னதை சொன்னேன், இப்போ 2வது பேதுரு நீங்களோ சொல்லிட்டு உங்களை அந்தகாரத்தில் இருந்து தன்னுடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கணும்.
இயேசு என்னென்ன புண்ணியம்? அப்பா இயேசுட்டு வந்தால் இந்த புண்ணியம் கிடைக்கும். நீ வியாதியா இருக்கியா? இயேசுட்டு வந்தால் உனக்கு வியாதி சுகமாகும். ஐயா நீ தரித்திரமா இருக்கியா? அது ஒரு சாபையா? இயேசுட்டு வந்து தரித்திரத்தை மாத்துறாரு. ஏன்னா இவருக்கே தரித்திரம் மாறியே திருப்பி எங்க புண்ணியத்தை அறிவிக்கிறது? அருமையான முதல்ல தரித்திரம் நீங்க மாறணும், அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எனக்கு பிரகாசம் மனக்கண்களை தாரும், எனக்கு விளங்கட்டும், இந்த வார்த்தை விளங்கட்டும். போதகர் எனக்குள்ள இருக்கிறாரே, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன், அதுல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமாகிறார். அவரே சொன்னாரு வருங்காரியங்களை அறிவிப்பார், நடக்க வேண்டிய காரியங்களை போதிப்பார். அப்ப இவர் உள்ள இருந்து போதிக்கிற இவரை வச்சுட்டு ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது? இவரை வச்சு ஏன் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப புண்ணியங்களை அறிவிக்கணும். இயேசுட்டு வந்தா என்ன புண்ணியம்? உன் வாழ்க்கையில் என்ன புண்ணியம்? கர்த்தரை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், பழைய ஏற்பாட்டுக்காரன் சொன்னான், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானம் மறந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா பழைய ஏற்பாட்டுல. இப்ப இயேசு சொல்றாரு வேதம் இல்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே வெளிச்சம். அப்ப இயேசுட்ட வரும்பொழுது வேதம் யாரையோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்துச்சு, அந்த சொல்லப்பட்டவர் தான் இயேசு. வேதம் யாரையோ எதிர்பார்த்திருந்தது, அந்த எதிர்பார்க்கப்பட்டவர் தான் இயேசு. இயேசு வந்த பிறகு இப்போ அவருடைய உபதேசம், அவருடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை கேட்டா, உபதேசத்துல பிரதானமானது அன்பு. அன்புன்னா என்ன? நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கிறது, நேசிக்க தகுதி இல்லாத நேசிக்கிறது, விரோதிகளை நேசிப்பது, நமக்கு துரோகம் பண்ணணும் நேசிப்பது. சொல்லுங்க, இதை நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில கசவு போயிடும். நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்பு இல்லாத தன்மை தான். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுங்க, நான் நேசிக்க முடியாத நேசிப்பேன். சொல்லுங்க, நேசிக்க தகுதி இல்லாத நேசிப்பேன். தேவ அன்பை உள்ளத்துல ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5 படி தேவன் அன்பை உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நான் நேசிக்க முடியாத நேசிப்பேன், நேசிக்க தகுதி இல்லாத நேசிப்பேன். சொல்லுங்க, விரோதிகளை நேசிப்பேன், என்னை பாய்க்கிறவளை நேசிப்பேன், எனக்கு தீமிஷனை நேசிப்பேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த தேவன் எனக்குள்ள வாழ்கிறார், நானும் அன்பாகவே இருப்பேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும். தேவன் சகலத்தையும் தாங்கினார், சகலத்தையும் சகித்தார். அன்பு ஒரு நாளும் தீமை செய்யாது. தேவன் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை. அவரை காரி துப்புனவனுக்கும் தீமை செய்யல, கன்னத்தில் அடிச்சவனுக்கும் தீமை செய்யவில்லை. ஆக நானும் தீமை செய்ய மாட்டேன், நான் அன்பாகவே இருப்பேன், நான் அன்பாகவே இருப்பேன். ஏனென்றால் நான் ஊழியக்காரன். சொல்லுங்க, நான் ஊழியக்காரன். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாளைக்கு நான் இன்னும் பார்க்க போகிறோம், நீங்கள் ஊழியக்காரர்கள். இப்போ நான் உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீ சாதாரண நாள் இல்லை, ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், ராஜகுமாரர்கள். உங்களுடைய பேச்சு ராஜா போல இருக்கணும், உங்களுடைய நடத்த ராஜா போல இருக்கணும். அதே சமயத்தில் அன்புல ராஜா, தாழ்மையில ராஜா, பொறுமையில ராஜா, கீழ்ப்பட ராஜா. ராஜான்னு சொல்லி தலைக்கணத்தில் போயிடக்கூடாது. ராஜா என்பது தாழ்மை, அன்பு. ஏசுனார் பாருங்க, காலை கழுவுனார். சர்வண்டா வந்து ரெவரண்ட் இல்லை, நான் ஊழியக்காரன் அப்படி இல்லை. செபிக்கட்டுமா உங்களுக்காக? ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட தேவனுடைய மக்களுக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் பரிசுத்தவான்கள், குற்றமற்றவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள், ஆசீர்வாதத்து சொந்தக்காரர்கள், தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க சட்டப்படி உரிமை உள்ளவர்கள். பூமியும் நிறைவும் கர்த்தருக்குரியது எழுதியிருக்கிறதே. அப்படியானால் இவர்கள் பூமியும் நிறைவும் என் கர்த்தர் மனிதனுக்காக உண்டாக்கினீரே. மனிதன் பிசாசுகையில வித்து போட்டானே, ஆனாலும் வித்து போட்ட பிசாசு ஆண்டவரே அவனை சிலுவையிலே தோற்கடித்து அதிகாரத்தின் துரத்தினை உரிந்து கொண்டு சகல அதிகாரத்தை நீர் பெற்று அதை மனிதனுக்கு கொடுத்தீரே. உடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை வைத்து எதெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து அவனுடைய தந்திரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வஞ்சகம் சூதுகளை விளங்கி அதிலிருந்து வெளியே வந்து இந்த பூமியிலே ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கண்களை திறப்பீராக. பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, எல்லா அறியாமையும் விலகுவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றே. தேவனே, நம்முடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எழுதப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன். உடைய மக்கள் விசுவாசிக்கிறார்களே. யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புதம் உண்டாவதாக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் நீதிமான்கள் என்று சொன்னேன். ஆண்டவர், இவர்கள் ஊழியர்கள் என்று சொன்னேன். ஆண்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆர்டினேஷன் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக அல்ல, பிதாவாய தேவனுக்கு முன்பாக இவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டவன்றதான அறிவோடு நான் தேவனுக்கு முன்பாக ஆசாரியன் ஆக நான் வெட்கப்பட மாட்டேன், நான் கோழையை போல இருக்க மாட்டேன். அழிந்து போற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பேன். தேவன் இயேசு கிட்ட வரும்பொழுது இலவசமாய் பாவ மன்னிப்பு என்றும், இயேசு கிட்ட வரும்பொழுது இலவசமாய் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சுகம், வெற்றி, விருத்தி என்றும் நான் புண்ணியங்களை நான் அறிவிப்பேன். மக்களை கிறிஸ்துவ பக்கம் நடத்துவேன். என்னால் முடிந்த அளவுக்கு என் பணத்தால் அல்லது என் வார்த்தையால் என் முயற்சியால் என்னால் என்ற அளவை நான் ஆண்டவருக்காக நான் ஆசீர்வாதத்தை நான் சொந்தமாக்குவேன், ஆத்துமகளை ஆதாயப்படுத்துவேன் என்ற ஒரு நிலையோடு உறுதியோடு வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா. கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும். ஏனென்றால்
ஏனென்றால் நீர் சொன்னீரே, ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே. அந்த வார்த்தைகள் அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, தேவனால் கனப்படுத்தப்பட்டவளாக, தேவனால் உயர்த்தப்பட்டவளாக. ஆண்டவரே, கர்த்தர் கனப்படுத்தும் போது அங்கே குறைவு இருக்க முடியாது. கர்த்தர் கனப்படுத்தும் போது அங்கே குழப்பம் இருக்க முடியாது. கர்த்தர் கனப்படுத்தும் போது தோல்வி இருக்க முடியாது. பிதாவாகி தேவனே, இந்த வசனத்தை விளங்கிக் கொள்வதாக, பிரகாசமும் வணக்கங்கள் உண்டாவதாக. தேவனால் கனப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் அவர் செய்கிற ஊழியத்திலும் உயர்வடைவார்களாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.